Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் படகு வீடு அத்தியாயம் 5. சத்யா நம்பிக்கையுடன் சிரித்து கொண்டதற்கு காரணம் இருந்தது. இன்றைக்கு மட்டும்தானா? இதற்கு முன்பு எத்தனை தரம் ராதாவை அவள் இழந்து விட்டிருக்கிறாள், எத்தனை முறை அவனை திரும்ப வென்றிருக்கிறாள். இன்றைக்கு தான் சத்யாவை துறந்து மறந்து நிராகரித்து அவன் பேசுகிறானா? இதற்கு முன்பும் பல சமயம் அப்படி போகிற மாதிரி போய் இறுதியில் அவன் பின்னாலேயே வந்து நின்றவன் தானே. பல வருஷங்களுக்கு முன்னே வயது 8 பாவாடை கூட கட்டிக்கொள்ள தெரியவில்லையே என் பொண்ணுக்கு என்று அம்மா மூச்சுக்கு மூச்சு புலம்பிக் கொண்டிருந்த காலத்தில் அந்த முதல் சந்திப்பு நிகழ்ந்தது. சாரங்கமணி இத்தனை பெரிய பதவிக்கும் வராவிட்டாலும் வசதியாக வாழத் தொடங்கியிருந்த நாள் அப்போது. ஒரு மகா உற்சவம் நடைபெற்ற சமயம். மீனலோசினி ரொம்ப பிடிவாதமாக கும்பகோணம் புறப்பட்டே ஆக வேண்டும் என்று கணவனுடன் வாதாடி வெற்றியும் பெற்றுவிட்டான். தூரத்து உறவினர் ஒருவரிடம் என் வீட்டில் அவர்கள் தங்க ஏற்பாடு செய்தார் சாரங்கபாணி. தாங்க முடியாத கூட்டத்தின் நடுவே மாட்டு வண்டி ஒன்று கூட கிடைக்காமல் சத்யா, அவள் அப்பா, அம்மா 3 பேரும் ஆளுக்கு ஒரு பெட்டி படுக்கையை தூக்கி கொண்டு நடையிலேயே வீட்டுக்கு போய் சேர்ந்தார்கள். சரியாய் 3 மைல் நடை. கும்பகோணத்தின் இந்தண்டை கோடியில் ரயில்வே ஸ்டேஷன் என்றால் அந்தண்டை கோடியிலிருந்து அவர்களது உறவினரின் வீடு. வாசலில் ஒரு பெரிய குளம், தென்னை மரங்கள், இடிந்தும் சரிந்தும் போன மதில் சுவர். அவ்வளவுதான் இன்று ஞாபகம் இருக்கிறது. நடையிலேயே தொபேல் என்ற ஒரு மூட்டையை சத்யா போட்டதும் உள்ளே இருந்து வந்த ஒரு பையன் அரை டிராயர் கிராப்பு ஸ்டைலாய் வாரிக்கொண்டிருந்தான். சட்டை காலர் தூக்கி நின்றது. பொண்ணே, இப்படி வழியில் வைக்கிறிய? நான் விழுந்து மண்டை உடையவா? உள்ளே கொண்டு போய் வை என்று அதட்டல் போட்டுவிட்டு தெருவுக்கு போனான். பின்னாலேயே வந்து நீ மீனலோசனை, அது நம்ம ராதா போல் இருக்குதே, அண்ணா வந்திருக்காரன்னு என்று வியப்பும் மகிழ்ச்சியுமாக கணவனிடம் சொல்லிக்கொண்டே உள்ளே சென்றான். கூடத்தில் ஈசி சேரில் சாய்ந்திருந்த மனிதர், ஆமாம், புரு என்று மீசையும் அரை வழுக்கி தலையுமாக இருந்தார். அரையடி ஸ்கேல் நிலையத்துக்கு கண்ணங்கரையில் என்று ஒரு சுருட்டு புகைத்து கொண்டிருந்தது அவர் கையில். அண்ணா, நீங்கள் வரப்போறீங்கன்னு தெரியவே தெரியாத, சௌக்கியமாக இருக்கீங்களா? திரும்ப அழைச்சி போயிட்டீங்களாண்ணா என்று அம்மா புலம்பின போது அவர் அப்படியொன்றும் இழைத்த ஆசாமியாக தெரியவில்லை என்று சத்யா நினைத்து கொண்டாள். வாங்க மாப்பிள்ள என்று சாரங்கமணியை வரவேற்றுவிட்டு, இதான் உங்கள் குட்டியா என்று சத்யாவை சுட்டி கேட்டார். அவர் அதிகமாக பேசுவதற்கில்லை என்று தோன்றியது. என் பொண்ணு தான் அண்ணா, பட்டணத்துக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது வந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அண்ணி போனதோடு உறவே போயிடுது. உங்களுக்கு மாடுங்க தான் உறவுகாரங்க இப்போல்லாம் என்று மீனலோசினி குற்றம் சாட்டினாள். அவர் சுருட்டு சாம்பலை தட்டிவிட்டு சத்யாவை தன் பெரிய கண்களை துளைத்து நோக்கினார். பக்கத்து முக்காலியில் உட்கார்ந்து சட்டையை கழற்ற தொடங்கிய சாரங்கபாணி, டெல்லி கால்நடை கண்காட்சியிலையும் உங்கள் மாடு பரிசு தட்டி விட்டார் போல இருக்கிறதா, இந்துவில் ஃபோட்டோவும் பேரும் பார்த்தேன் என்றார். பின்ன என்ன, இங்கே சவுத்தில் மட்டும் கொடி கட்டி பிறந்தா போதுமா? வடக்கே ராஜஸ்தான்காரங்களுக்கும் பட்டம் எழுதி வைக்கிச்சாங்களே, அதை உடைக்க வேணாம் என்றார் வானமாமலை. குடும்ப பெயர் வானமாமலை தான். பாலகிருஷ்ணன் என்பது கையெழுத்து பெயர். அண்ணாந்து பார்த்தபடி குப்பென்று புகையை வீசிய போது அவர் முகத்தில் பெருமை பல வளர்த்தது. பிற்பாடுதான் தெரிந்து கொண்டாள் சத்யா. மதுரைக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கால்நடை பண்ணை நடத்தி வருகிறவராம் மாமா. மாடு கன்று இதுவே தான் அவருக்கு உயிராம். இந்தியாவில் அவருடைய மாடுகள் பரிசு பெறாத இடம் கிடையாதாம். அவருக்கு அவருடைய தொழிலும் சாரங்கமணிக்கு அவருடைய உத்தியோகமும் சரியாகிவிட்டதால் 2 குடும்பங்களுக்கும் போக்குவரத்து இல்லாமலே போய்விட்டது. என்னவோ இந்த மகாமகத்துக்கு கும்பகோணம் வர தோன்றியிருக்கிறது. இந்த வீட்டுக்காரர்கள் அவருக்கும் உறவாகையால் இங்கேயே வந்து இறங்கியிருக்கிறார். அதுவும் 2 நாள் முன்பு தான். சத்யா வந்தது சாயந்தர வண்டியாததால் குளித்து உடை மாற்றி கொண்டபோது விளக்கு வைத்தாகிவிட்டது. சாப்பிட அமர்த்தார்கள். எத்தனை பெரிய வாழை இலை, கையே எட்டவில்லை. எம்பி பதார்த்தங்களை எடுக்க வேண்டியிருக்கிறதே. வானமாமலை, குட்டியே இப்படி வந்து உட்காரு என்று தன்னருகே சத்யாவை அமர்த்தி கொண்டார். என்னென்னா, மருமகளை இப்போவே சரி கட்டி வைக்க பார்க்குறியா என்று மீனலோசினி பரிகாசம் பண்ணினாள். தனது புரு மீசையை வருடியவர, யாருக்கு எப்படி பிராப்தமாக பார்க்கலாம், நம்ம பிள்ளை லட்சணம் தெரியாமல் பேசாத என்றார் வானமாமலை. சாரங்கபாணி, நாங்கள் வர்றபோது வெளியே போனவன் தானே ராதா, இன்னுமா வரல என்று கேட்டார். எங்கேயாச்சும் ஊர் சுற்றிட்டு இருப்பான், தன்னாலே வருவான் என்றார் வானமாமலை. மீனலோசி அவரையே சிறிது உற்று பார்த்து விட்டு, இருந்தாலும் நீங்கள் இப்படி விட்டேத்தியே இருக்கக்கூடாதுன்னா, தாயில்லா பிள்ளை பாவம் பட்டணத்துக்கு அனுப்புனா நாங்கள் பார்த்துக்கொள்ள மாட்டோமா என்று குறைப்பட்டான். இப்போ நான் என்ன கவனிக்காமல் இருந்துட்டேன்? 1350 மாடுகளுக்கு தீனி போட்டுறேன் தினம், இவன் ஒருத்தனுக்கு போடாமல் இருப்பேன் என்றார் கசப்புடன். சத்யாவுக்கு அதிகமாக புரியாவிட்டாலும் மகனிடம் அவருக்கு அவ்வளவு பாசம் இல்லை என்பதை ஊகித்து கொண்டான். ஸ்டைல் கிராப்புடன் காலரை உசுப்பிக் கொண்டு சென்ற சிறுவனின் முகம் அவள் கண்ணெதிரில் நின்றது. தந்தை மனம் நோகும்படி நடந்து கொள்கிறான் அவன்
என்று அவளால் எண்ண முடியவில்லை. அந்த பிள்ளையை இந்த மீசைக்காரர் கொடுமைப்படுத்துகிறார் என்று தான் நினைத்து கொண்டாள். சாப்பாடு முடிந்ததும் அவள் வாசலுக்கு வந்தாள். திண்ணையில் ஒரு பழைய இரும்பு கட்டில் கிடந்தது. அதில் படுத்தபடி எதிரே இருந்த குளத்தில் இருள் செய்யும் சாரங்களை ரசிக்கலானால். வெகு நேரம் வரை ஜே ஜே என்றிருந்தது தெரு. காவலுக்காக வந்திருந்த 2 வெளியூர் போலீஸ்காரர்கள் திண்ணையின் இன்னொரு கோடியில் உட்கார்ந்து பீடி பிடித்துக் கொண்டிருந்தார்கள். வாசல் பக்கம் வந்த சாரங்கபாணி அவர்களிடம் ஏதாவது விசாரித்துக் கொண்டிருந்தார். அம்மா வந்து, உள்ளே வந்து படு சத்யா என்று அழைத்தாள். இந்த இடமே பிடிச்சிருக்குமா என்று பதிலளித்தார் சத்யா. எப்போது கண்ணா இருந்தாலோ யாரோ அவளை உலுக்கு உலுக்கு என்று உலுக்கினார்கள். எழுந்துரு என்று அதட்டல் கேட்டது. கண் விழித்த போது தெரு ஒரே இருட்டாக இருந்தது. எதிரே அந்த பையன் ராதா நின்றிருந்தான். எழுந்து உள்ளப்போ, இது என்ன இடம், ஏன் இடம் என்று அவன் அலட்சியமாக சொன்னான். எழுதி வச்சிருக்கிறத ஆக்கும் என்று கேட்டுவிட்டு எழுந்து கொண்டார் சத்யா. அவன் காலை நீட்டிக்கொண்டு மல்லாந்து படுத்தான் கட்டிலில். சத்யா திண்ணையிலிருந்து இறங்கிய போது, நாளை காலையில் நீ அந்த குளத்தில் போய் குளிக்க போறியா என்று திடுப்பென கேட்டான். எந்த குளத்தில்? மகாமக குளத்தில். ஏன் குளிக்காத, ஒரே நாத்தம், அழுக்கு, கும்பி, சாக்கடை. முருகா முருகா என்று தனக்குள் சொல்லி கொண்டாள் சத்யா. பாவமான காரியம் செய்தாலும் பாவமான வார்த்தை கேட்டாலும் 2 தரம் முருகா என்று சொல்லும்படி அவள் அம்மா சொல்லி தந்திருந்தாள். என்ன காதில் விழுந்துச்சா என்று அவன் அதிகார தோரணையில் கேட்டான். சத்யா, மகாமக குளத்தில் குளிக்கத்தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், குளிச்சா புண்ணியம் என்றாள். உன் மூஞ்சி என்று கடுகெடுத்தான் ராதா. நீயும் ஒரு அழுக்கு, நாத்தம், போ. உதட்டை சுழித்து அழகு காட்டிவிட்டு சத்யா உள்ளே சென்று அம்மாவின் பக்கத்தில் படுத்து கொண்டாள். விடிகாலையில் எல்லோரும் எழுந்து கொண்ட போதும் கூட்டத்திலே இடித்து புடைத்து கொண்டு மகாமக குளத்துக்கு விரைந்த போதும் ராதாவை காணவில்லை. ஆனால் முழங்கால் மட்டும் இருந்த தண்ணீரில் முங்கி எழுந்தபோது திடீரென்று சத்யாவின் பின்னால் அவன் முளைத்தான். அவன் உடம்பு பூராவிலும் தலையும் சொட்ட சொட்ட ஈரம். சத்யா அவனை வியப்புடன் நோக்கினாள். அவன் உடனே, நான் ஒன்றும் உனக்காக வரல, நானாகவே நான் வந்தேன் என்றான். சத்யா சிரிப்பை அடக்கி கொண்டாள். பகல் சாப்பாட்டுக்கு பிறகு எல்லோரும் கூடத்தில் உட்கார்ந்திருந்தபோது, எங்கே சத்யா டான்ஸ் ஆடி நீங்கள் பார்த்தது இல்லையாண்ணா என்று மீனலோசினி கேட்டார். இல்லையே, ஸ்கூலில் கற்றுக்கொள்கிறேன் சத்யா. கற்றுக்கிறா சத்யா, மாமாவுக்கு ஒரு டான்ஸ் ஆடி காட்டுமா என்றாள் மீனலோசினி. பாவம் அம்மா, குமாரி கமலா மாதிரி சத்யாவும் பிரமாதமான நடனக்காரியாக வேண்டும் என்று கொள்ளை ஆசைப்பட்டால். அந்த நாளில் பிணத்தை அறுத்து பார்க்கிற படிப்பு படித்து வெள்ளை கவன் மாட்டிக்கொண்டு ஹவுஸ் சர்ஜனாக ஆகியிருக்கிற இந்த நிலைக்கும் அவளுடைய ஆசை கற்பனைக்கும் ஏணி வைத்தாலும் எட்டாது. சத்யா கொஞ்சம் பிகு செய்து கொண்டு பிறகு எல்லோரையும் நகரும்படி சொல்லிவிட்டு, நேற்று இந்த நேரத்திலே என்ற பதத்துக்கு அபிநயம் பிடித்து காட்டினாள். ஆடினாள். பாதி ஆடிக்கொண்டிருந்த போது வாசலுக்குள் ராதா நுழைவது தெரிந்தது. மாடிப்படி ஓரமாக நின்று சிறிது கவனித்து விட்டு போய்விட்டான். வல பிரமாதமாக ஆடுறாள என்று வானமாமரை கைதட்டினார். கொஞ்ச நேரம் கழித்து சத்யா கிணற்றடிக்கு போன போது ராதா முகம் கழுவிக்கொண்டே அங்கே வந்தவன், உன் டான்ஸு என்று சொல்லி நிறுத்தினான். என்று தலை நிமிர்ந்து ஆவலுடன் சத்யா கேட்டார். சைக்கிளை மூஞ்சிய பாரு, நாத்தம், ஒரே நாத்தம். சோப்பு பெட்டியை அவள் கால் மீது எறிந்து விட்டு அவன் போய்விட்டான். என்ன ரோஷம் வந்தது சத்யாவுக்கு. நீ பற்றி பெரிய வாசனையாக்கும், மாட்டு நாத்தம், பண்ண நாத்தம் என்றெல்லாம் அவள் திட்டிக்கொண்டு இருக்கையிலே அவன் ஓடிவிட்டான். அன்று பகல் அவன் தூங்கிக் கொண்டிருந்த போது வானமாமலை ராதாவுடன் ஊருக்கு புறப்பட்டு போய்விட்டான். சண்டை போட்டுக்கொண்டே பிரிந்து விட்டோமே என்று சத்யாவின் குழந்தை மனம் ஒரு வினாடி தான் வருந்தியது. மறு வினாடி தன் தலையணையை நகர்த்திய போது அதன் கீழே இருந்த 5-6 சாக்லேட்டுகளை கண்டான். அவைகளை யார் அங்கே வைத்திருக்க முடியும் என்று உடனே புரிந்துவிட்டது. சிரிப்பும் அழுகையும் கலந்து வந்தன அவளுக்கு. அதற்கு அடுத்த நாள் சத்யாவும் சென்னை திரும்பினாள். பல நாட்கள் வரைக்கும் மகாமக பிரயாணமும் நிகழ்ச்சிகளும் அவள் மனத்தில் ஏதோ ஒரு விதமான இடம் பிடித்து கொண்டு உட்கார்ந்திருந்தன. ராதா என்ற அந்த துடுக்கான பையனை பற்றி நினைக்கையில் அவளுக்கு எரிச்சலும் ஆத்திரமும் ஏற்பட்டாலும் மீண்டும் மீண்டும் தன்னிடமே அவன் திரும்பி வந்ததை எண்ணி இன்புறாதிருக்கவும் முடியவில்லை. ஊர் திரும்பிய புதிதல் மீனலோசினி ஒரு கடிதம் எழுதினாள் அண்ணாவுக்கு. அதற்கு பதில் வரவில்லை. ரயில் சந்திப்பு மாதிரி இந்த சந்திப்பும் திடுமென்று ஆரம்பித்து திடுமென்று முடிந்துவிட்டது. வருடங்களோட சாரங்கபாணியின் உத்தியோகத்தில் பல மாறுதல்களும் உயர்வுகளும் ஏற்பட்டன. சத்யாவின் இருப்பிடம், படிப்பு, வேலைக்காரர்கள், சிநேகிதம் முதல் பல வகைகளில் புரண்டு மாறின. ராதா என்ற ஒரு சிறுவனின் அகங்காரமாக தோற்றம் அவள் இதயத்தில் இருந்து மெல்ல நகர்ந்தது. நகரவில்லை. கிணற்றில் விழுந்த பொருள் சற்று நேரம் மிதந்து விட்டு பிறகு அடி ஆழத்துக்கு தானே இறங்குகிறது, மறைந்து விடுவதில்லையே. அவன் நினைவும் மனத்தின் வெகு ஆழத்திலே படிந்து விட்டதால் அப்படி என்று
இருந்ததே தெரியாமல் சுவடு மறைந்து விட்டது. ராதாவை அவள் சந்திக்கவே இல்லை. ஆனால் அவன் குரலை மட்டும் ஒரு நாள் எதிர்பாராத விதமாக கேட்டாள். நன்றாய் நினைவிக்கிறது, SSLC பரீட்சை முடிவுகள் பேப்பரில் வெளியாயிருந்தன என்று. சத்யாவும் வெற்றி பெற்ற மற்ற தோழிகள் சேர்ந்து அன்று மாலை பொழுதை ஹோட்டலிலும் தியேட்டரிலும் கொண்டாட முடிவு செய்திருந்தார்கள். பிற்பகல் 4 மணி இருக்கும். அந்த ஹைதராபாத் ஜிமிக்கியை காதலை மாட்டிவிடும்படி அம்மாவின் காலடியில் குறிந்து உட்கார்ந்திருக்கும் போது டெலிஃபோன் மணி அடித்தது. டெலிஃபோனை எடுத்து கேட்டால், ஹலோ, சாரங்கமணி வீடா? அத்தை இருக்காங்களா? அத்தை. சத்யா புரிந்து கொண்டாள். ஆனால் சட்டென்று பேச வரவில்லை. எப்படி அவரை அழைப்பது? நீங்கள் மிஸ்டர் மதுரையிலிருந்து என்று தடுமாறினாள். ஓ, என் அத்தை மகள் ரத்னமா? அவன் சிரிக்கும் ஒலி. நான் தான் முறப்பையன் பேசுகிறேன். எங்கேருந்து எப்போ வந்தீங்க மாமா? சௌக்கியம். நான் NCC குரூப்பில் வந்திருக்கேன். படிப்பு மதுரை அமெரிக்கன் காலேஜ், ஆக்ரா போகிறோம். யார்டி இதே என்று அம்மா இந்த புறம் கேட்டு கொண்டே இருந்ததால், அவர்தான் ராதா தான் என்று கூறி டெலிஃபோனை மீனலோசனிடம் கொடுத்தாள் சத்யா. அவள் நெஞ்சுக்குள் இனம் தெரியாத படபடப்பு ஏற்பட்டிருந்தது. ஆண்களுடன் சரிசமமாக பழகவும் பேசவும் அவள் கற்றுக்கொண்டு பல நாட்களாக இருந்த போதிலும் இவர் ஏண்டாப்பா ராதா, இவ்வளோதான் எங்கள் உறவா? யாரோ வழியோடு போகிற மாதிரி பேசுகிறிய? எங்கே இருக்கிற நீ? இப்போது ஒரு நடை எட்டி பார்த்துக்கிட்டு அப்புறம் போகலாம். ராத்திரி தானே வண்டி. ஆமாம், கட்டாயம் வா என்று சொல்லி டெலிஃபோனை வைத்த மீனலோசினி மறுவினாடியே பரபரப்படைத்தாள். சமையக்காரன் எங்கே? கூப்பிட்டு சொல்கிறேன். அவர் பாட்டுக்கு வற்ற குழம்பும் ஊறுகாயும் வைத்திருப்பார். வடை தட்டி பாயசம் செய்யணும். ஆமாம், உள்ளே போய்விட்டார். சத்யாவுக்கு தன் சிந்தனைகளை ஒருமுகப்படுத்த முடியவில்லை. பல வருடங்களுக்கு முன்பு கும்பகோணத்தில் கண்ட அந்த குழந்தை முகத்தை நினைவுக்கு கொண்டு வர பார்த்தால் இயலவில்லை. அமெரிக்கன் காலேஜ் எப்படி இருப்பார் இப்போது? இந்த பெண்ணே, சினிமா வச்சு கினிமா வச்சு அப்போ எங்கே போய் உட்கார்ந்துருக்கிறாரோ தெரியவில்லை. நீ கிளம்பிடாத, மரியாதை இருக்காது என்று அம்மா கட்டளையிட்ட போது தனக்காகவே அவள் முடிவெடுத்த மாதிரி இருந்தது சத்யாவுக்கு. போமா, என் ஸ்நேகிதெல்லாம் கேலி செய்வாங்க என்று ஒப்புக்கு பிகு செய்து கொண்டே ஃபோன் செய்து தெரிவித்து விட்டால் தான் வரவில்லை என்று. மணி 6 ஆயிற்று, 7 ஆயிற்று, 8 ஆயிற்று. சாரங்கமணி கூட தகவல் தெரிந்து வீட்டுக்கு வந்து விட்டார். உள்ளே கொதிக்கும் சமையலின் மனம் கம்மென்று வீடு பூரா தவழ்ந்து கொண்டிருந்தது. எங்கே இருந்து பேசினான்னு கேட்டு வச்சுக்கொள்ள வேணாம், இப்போ கூப்பிட்டு விசாரிக்கலாம்ல என்று மணி 9 தாண்டியதும் சாரங்கமணி கோபித்து கொண்டார். விருந்து சமையல் வீணாகியே போய்விட்டது. ஆக்ராவிலிருந்து திரும்பும்போது கட்டாயம் வருவான் என்று அம்மா சொல்லி கொண்டிருந்தாள். கேம்ப் முடிந்து பல நாட்கள் ஆகிவிட்டன. மீனலோசனை அப்படி சொல்லி கொண்டிருந்தால் அர்த்தமில்லாத பேச்சாக அது முடிந்தது. குரலை கேட்டதோடு சரி, ராதா அவள் வீட்டுக்கு வராமலே போய்விட்டான். சத்யாவுக்கு கோபம் பொங்கிக் கொண்டு வந்தது. தன்னை சந்திக்கும் கடுகத்தனை ஆவல் கூட காட்டாதவன் வந்தாலன்னு போனாலன்னு அதை பற்றி நினைத்து ஏன் உழல வேண்டும்? பிரயாசையுடன் தன் புத்தியை வேறு விஷயங்களில் செலுத்தினாள். திடீரென்று ஒரு நாள் காடு வந்தது. கோபமா? சிநேகிதர்கள் விடவில்லை ராதா என்று 2 வரிதான் இருந்தது அதிலே. சத்யா திகைப்புடன் மறுபுறத்தை கவனித்தாள். சத்யா என்ற அவள் பெயரே இருந்தது முகவரியில். அவன் கையாலே எழுதிய அவள் பெயர் கிளுகிழுத்தது அவள் உள்ளம். எட்டி போகிற மாதிரி இருப்பதெல்லாம் வெறும் தோற்றம்தான். அவள் உள்ளத்திலே இந்த சத்யாவுக்கு தனியான இடம் உண்டு. சத்யாவின் உணர்ச்சிகளுக்கு மதிப்பளிக்கும் பண்பும் உண்டு. லீவு முடிந்து கல்லூரியில் சேர்ந்தால் சத்யா. அவ்வளோ பெரிய பதவி வகித்த போதிலும் அப்பா எத்தனையும் திண்டாடி விட்டார் ஒரு இடம் பிடிக்க. கேவலம் இன்னொரு 50 மார்க் கூடுதலாக மட்டும் வாங்கியிருந்தால் வெற்றிலைப்பாக்கு வைத்து மேலதாளத்தோடு அழைத்திருப்பார்கள். நவராத்திரி விடுமுறையின் போது அந்த திடீர் மதுரை பயணமும் விசித்திரமான சந்திப்பும் நிகழ்ந்தன. சாரங்கபாணி போலீஸ் அதிகாரிகள் மாநாடு ஒன்றில் கலந்து கொள்ள புதுடெல்லி போயிருந்தார். வீட்டில் அம்மாவும் பெண்ணும் மட்டும் இருந்த வேளை. நவராத்திரிக்கு வரும்படி ஏகப்பட்ட அழைப்புகள் வந்திருந்தன. டெலிஃபோனில் கூப்பிட்டவர்கள், நவநாகரிகமாக அழைப்பு அச்சடித்து அனுப்பியிருந்தவர்கள், நேரிலே வந்து மன்றாடியவர்கள், இப்படி பல பேருக்கு பதில் சொல்ல வேண்டியிருந்தது. ஒரு வெள்ளிக்கிழமை அன்று பகல் சத்யாவும் மீனலோசனையும் புறப்பட்டார்கள். ஒரே சுற்றில் எல்லாவற்றையும் முடித்துக் கொள்வதென்று தீர்மானத்துடன். எஜமானர் ஊரில் இல்லை என்றதும் கார் டிரைவர் லீவ் எடுத்து கொண்டு விட்டான். ஆகவே டாக்ஸி அமர்த்தி கொண்டு சென்றார்கள். போலீஸ் அதிகாரிகளின் வீடுகளை முதலில் முடித்து கொண்டு பிறகு மற்றவர்களின் இல்லங்களுக்கு விஜயம் செய்ததில் தாட்சண்யத்தினால் ஒவ்வொரு இடத்திலும் தாமதமாகிக் கொண்டே போயிற்று. இரவு 9 மணி சுமாருக்கு தியாகராய நகரில் கவுன்சிலர் தேசிகராமனின் வீட்டில் குங்குமம் பெற்று கொண்டிருந்த சமயம், உங்களை யாரை தேடிக்கொண்டு வந்திருக்காங்களே என்று வேலைக்காரன் வந்து சொன்னான். எங்களையா என்று மீனலோசனி கேட்கையில், நான் தான் என்று கூறியபடி உள்ளே வந்தான் மணி. அப்போதுதான் அவன் வேலையில் சேர்ந்த புதிது. அவன் கையில் மீனலோசனி, என்னப்பா அது என்று திகைத்து கூவி விட்டாள். தந்தி உரையை கொடுக்காமலே, வாருங்க போகலாம், சாயந்தரம் 4 மணியிலிருந்து உங்களை தேடுறேன் என்று அழைத்தான் அவன். விஷயம் என்ன சொல்லுங்களேன் என்றார் சத்யா. அப்பாவின் உத்தியோக சம்பந்தமாக தந்திகள் வருவது சகஜம்தான். ஆகவே அவளுக்கு கலவரம் ஏற்படவில்லை. கவுன்சிலர் வீட்டு பெண்கள் பீதியுடன் பின்தொடர மீனலோசனி வாசலுக்கு வந்தான். டாக்ஸியில் இருங்க என்றான் மணி
குரலில் ஒருவித உணர்ச்சியும் காட்டாமல். ஒன்றுமில்லை, பயப்படாதீங்க. பயந்து நடுங்கிக் கொண்டே காரில் ஏறினாள் மீனலோசினி. மர்மமாக மணி செய்ய செய்ய சத்யாவுக்கு கோபம்தான் வந்தது. டாக்ஸி 2 வீட்டை தாண்டியதும் மதுரையிலேருந்து தந்தி வந்திருக்கு என்று மணி கூறினார். சத்யா இப்போது பதறிப்போய், என்ன மதுரையில் இருந்தா, எதுக்கு என்றாள். அவர் உங்கள் மாமா மிஸ்டர் வானமாமலை மாரடைப்பான். அண்ணா என்று மீனலோசினி கத்திய கத்தலில் டாக்ஸியை குலுங்கியது. மகளின் மடியில் விழுந்து துடித்தாள். சத்யா என்னைக்கே ஒரு முறை பார்த்த அந்த புறுபுறு மீசை ஒன்றில் அவள் நினைவில் நின்றது. கடினமான இதயத்தினுள்ள மென்மையான அன்பு ஞாபகம் வந்தது. அவர் ராதா அத்தான் எத்தனை துயரத்தில் மூழ்கி கிடக்கிறாரோ. பாவம், தேர்தல் சொல்லக்கூட யாரும் இருக்க மாட்டார்களே. மணி முதல் அதிர்ச்சிகள் தீர்வதற்காகவே காத்திருந்தவன் போல அடுத்த ஏற்பாடுகளை மளமளம் என்று ஒப்பித்தான். டெல்லிக்கு ட்ரங்கால் போட்டு தெரிவித்துட்டேன். நாளைக்கு பிளேனில் புறப்பட்டு வர்றானா, உங்களை முதல்ல போக சொன்னார். அம்மா இன்னும் தன் துயரத்தில் மூழ்கி கிடந்ததால் சத்யா கேட்டான், ரயில் இருக்குமா இந்நேரத்துக்கு மேலே? அப்போதே விசாரிச்சிட்டேன். முதல் வகுப்பு டிக்கெட்டு எந்த வண்டிக்கும் கிடைக்கல. மற்ற வகுப்பில் பிரயாணம் செய்து உங்களுக்கு பழக்கம் இல்லாததால் ரொம்ப சிரமப்படுவீங்க. அப்புறம் காரில் தான் போகணும். சீக்கிரமாகவே போயிடலாம். டிரைவர் லீவ் போட்டிருக்கானே, அவன் இல்லாவிட்டால் பரவாயில்ல, நானே கூட ஓட்டி கொண்டு வருவேன். ஆனால் பேட்டரி சார்ஜ் பண்ணாமலே போயிட்டான் மடையன். இனிமேல் அதுக்கும் நேரம் இல்லை. ஆகவே அசிஸ்டன்ட் கமிஷனர் சங்கரன் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி நிலைமையை சொன்னேன். அவர் இல்லை, மிஸ்ஸஸ் சங்கரன் ரொம்ப அனுதாபத்துடன் தங்கள் காரை அனுப்புவதாக சொன்னார்கள். துணைக்கு நானும் வர்றேன். விடிகாலையில் கார் மதுரை நகரை அடைந்து 8வது மைலில் இருந்த வானமாமலையின் கிராமத்தில் நுழைந்தது. கர்நாடகமான அந்த பெரும் மாளிகையின் வாசலில் எந்தவித கூட்டத்தையும் காணவில்லையே. வாசல் படத்தில் தண்ணீர் விட்டு கழுவி கொண்டிருந்த வேலைக்காரர்கள் காரில் வந்திருப்பவர்கள் யாருன்னு உடனே கண்டு கொண்டு விட்டார்கள். மரியாதையுடன் காரின் அருகில் வந்து, நேரம் வர காத்துட்டு இருந்தாங்க உங்களுக்காக, இப்போ தான் எடுத்துக்கிட்டு போகிறாங்க என்றான் ஒரு வேலைக்காரன். முன்புற கதவை திறந்தான் மணி. யாருக்கோ, எங்களுக்கு வழி தெரியாது. மயானத்தை நோக்கி கார் புறந்து கொண்டிருந்தது. பருவமடைந்த யுவதியான பிறகு சத்யா ராதாவை முதலாக சந்தித்தது அந்த இடத்தில்தான். தொடரும்.